பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க வா, வந்து இப்படி பக்கத்துல உட்காந்துக்க. வா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் உன்னோட சாய் இந்த பௌர்ணமி அப்ப உங்ககிட்ட வர்றதுக்கு இருக்கிறேன். இது ஒரு முக்கியமான பதிவு. அப்புறம் ரொம்ப முக்கியமான பதிவு. சிவாலயம். இந்த பௌர்ணமி திருநாள் அப்ப முதலா நம்மளுடைய குடிலுக்கு சிவாலயம் வர்றதுக்கு இருக்குது. எப்படி? முதலாவது குடிலா நம்மளோட குடியில சிவாலயம் வர்றதுக்கு இருக்குது. அந்த எம்பெருமான் பரமசிவன் கெவலி கூட கட்டுது. அந்த எம்பெருமான் பரமசிவன் இந்த பிரபஞ்சத்தின் நாயகன். அவருக்கான ஒரு இருப்பிடம், ஒரு சின்ன கைலன் கூட சொல்லலாம். கைலாசம், இமயமலை. அந்த எல்லாம் அல்ல இறைவன் இமயமலையில இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான், அந்த சிவன் நம்மளுடைய குடிலுக்கு நிரந்தரமா வர இருக்காரு. உலகத்துல புண்ணியம் அப்படிங்கிறது பெரிய விஷயம். அதிலையும் இந்த சிவாலயம் கட்டக்கூடிய திருப்பணிக்கு நன்கொடை கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்த விடையும் புண்ணியம். இந்த சிவாலயத்துக்கு யாரு நினைச்சாலும் கொடுக்க முடியாது. ஏன்னா நீயே பாரு, இந்த லோகத்துல எத்தனையோ கோவில் கட்டுவாங்க. ஆனா சிவாலயம் கட்டுறது குதிரைக்கு கொம்பு முளைக்கிற மாதிரி ரொம்ப அரிதான விஷயம். அப்படிப்பட்ட சிவாலயத்துக்கு நீ அந்த சிவாலயம் கட்ட உன்னால முடிஞ்சது இல்ல, அந்த சிவாலயத்துக்கு உண்டான முழு தொகையையும் கொடுக்கணும் அப்படிங்கிறது நீ நினைக்கிறது கிடையாது. அந்த எல்லாம் அல்ல இறைவன் எம்பெருமான் ஈசன், அவருக்கு தெரியும் அவருடைய குடில யார கட்ட வைக்கணும்னு அவருக்கு தெரியும். அவர் கருணைப்பட்ட பார்வை நீயா கூட இருக்கலாம். உன்னால முடிஞ்சா சிவாலயத்துக்கு ஒரு பொறுப்பை எடுத்துக்க. அந்த பொறுப்பு சிவாலயம் கட்டக்கூடிய கல்லா இருக்கலாம், முண்டு கல்லா இருக்கலாம், மண்ணா இருக்கலாம், சிமெண்டா இருக்கலாம், ஓடா இருக்கலாம், கைமரமா இருக்கலாம். இல்ல சாய், எனக்கு நீண்ட நாளா என்னுடைய முழு தொகையில அந்த சிவாலயம் கட்டணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு நீ நினைச்ச அப்படின்னா இந்த பதிவு உனக்கானதுதான். இந்த குடில முதலாவது குடிலா சிவாலயம் கட்ட இருக்குது. அந்த சிவாலயத்தோட முழு தொகை 3 லட்சம் ரூபாய். இந்த முழு தொகையாவும் நீ கொடுக்கலாம், இல்ல மேல சொன்ன பொருட்கள்ல முழு பொறுப்பையும் நீ எடுத்துக்கலாம். சிவன் கோவில் கட்டுவது சிறப்பு. சிவன் பக்தர்களாகிய
நீங்க கூட இந்த பொறுப்பை எடுத்துக்கலாம். இந்த சித்திர திருநாள்ல, இந்த அழகர் ஆத்துல இருக்கக்கூடிய அந்த நாளில் நம்ம குடியில சிவாலயம் கட்டுறதுக்கான தொகையை நீ கொடுக்கறது மூலியமா உன்னோட பூர்வ ஜென்ம கர்மாக்கள் குறைஞ்சு 7 ஜென்மத்துக்கும் எந்த கர்மாக்களும் உன்னைய செய்ய விடாத அளவுக்கு எல்லாமல்ல இறைவன் அந்த எம்பெருமான் ஈசன் உனக்கு முக்தி கொடுப்பாரு. இந்த சிவாலயத்தை யாரு நினைச்சாலும் அவ்வளவு எளிமையா கட்டிட முடியாது. இந்த உலகத்துல எவ்வளவோ கோவில்கள் கட்டியிருக்கலாம். என்னுடைய கோவில்கள் கூட எத்தனையோ கட்டியிருக்கலாம். ஆனா சிவாலயம் கட்டக்கூடிய அந்த பொறுப்பு, அந்த கோவில் இங்க அரிதான ஒரு விஷயம் அப்படிங்கிறது உனக்கு தெரியும். நல்லா யோசிச்சு பார்த்தியா? அந்த சிவாலயம் நம்ம குடில்ல வர இருக்குது. அந்த கைலாசநாதர் நம்ம